ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் சாதம் என்னென்னு பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2, 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரை துண்டு இஞ்சி, இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் கால் பிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போதும். கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணது. இது ஃபைனலாக நம்ம ரைஸ்க்கு தூவிக்கலாம். மெயினாக நம்ம என்ன ரைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் தான். மீல் மேக்கர் நல்லா ஒரு 3 or 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நார்மல் கோல்டு வாட்டரே போதும், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண வேணாம். இது மினி மீல் மேக்கர் சின்னதாக இருக்கும். ரைஸில் போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். வடித்து ஆற விட்ட சாதம். இது முதல்ல எப்படி செய்யறது? மீல் மேக்கர் ரைஸ் இது போல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால மீல் மேக்கர் கேஸ் ட்ரபிளை உண்டு பண்ணாது, நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே டைம் இந்த மீல் மேக்கர் நம்ம தனியாக செய்யும்போது இதோடைய சத்து பூர்ணமாக கிடைக்கும். வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நம்ம பிரிந்தி ரைஸில் செய்யும்போது வெஜிடபிள்ஸோட சத்து நமக்கு பூர்ணமாக கிடைக்க விடாத அளவுக்கு மீல் மேக்கர் செஞ்சிடும். இந்த மீல் மேக்கரோடைய டிஸ்அட்வான்டேஜ் இது. அதனால் தனிப்பட்ட முறையில் மீல் மேக்கரை செய்யுங்க. வெஜிடபிள்ஸோடு சேர்த்து இல்லை மற்ற அதாவது ட்ரை நட்ஸோடு சேர்த்து நம்ம செய்யக்கூடாது. தனியாக தான் இதை செய்யணும். அப்போ தான் இது நமக்கு நல்ல ஒரு பயனளிக்கும். இந்த மீல் மேக்கர் எதில் ரெடி பண்ணுறாங்கன்னா வெறும் சோயா மாவு தான். ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்சது, ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதை போட்டுடலாம். பருப்பு செவந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இது போல் நல்லா லைட் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா அம்மியில் அரைச்சிட்டேன். அம்மியில் அரைச்சி போடும்போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வந்ததுனால வெங்காயம் சேர்த்ததே தெரியல பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் நான் 100 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். சின்ன கிளாஸில் ரைஸு. அதுக்கே மீல் மேக்கர் இது நிறைய தான் இருக்குது. நல்லாயிருக்கும் சாதம், ஆனால் சூப்பராக. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சாதா மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் கோபுரமாக போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுருக்கேன். அப்போ தான் அந்த மிளகாய், மஞ்சள் எல்லாமே, உப்பு எல்லாமே மீல் மேக்கரில் ஊறும். தண்ணி லைட்டாக தொளிச்சு விட்டுக்கோங்க. லைட்டாக தெளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம வடித்து ஆற விட்ட சாதத்தை இதில் போட்டு கலந்துக்கலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ரெடி பண்ண கரம் மசாலா பவுடர் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இறக்கிடலாம். இதிலே ரைஸை போட்டு சுட சுட நம்ம கலந்து பாக்ஸில் போட்டுக்கலாம். நல்லா கமன்னு சூப்பராக மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நமக்கு மீல் மேக்கர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரைஸ் போலவே இருக்குது பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.